நம்ம பூமியோட துணைக்கோள் நிலா வருஷத்துக்கு நம்ம பூமியை விட்டு 3.7 சென்டிமீட்டர் விலகி போகுது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இல்லை வருஷத்துக்கு 3.7 சென்டிமீட்டர் தானே, அது விலகி போகிறதால நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதுக்கும் ஒரு நாளைக்கு 1200 மணி நேரம் வர்றதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் அமெரிக்கா மட்டும்தான் 6 முறை 1969லேருந்து 1973 வரைக்கும் 6 முறை மனிதர்களை விண்வெளியில் இறக்கி ஒரு சாதனை படைச்சிருக்கு. அதில் முதல் முறை 1969 அப்போலோ 11 அப்படிங்கிற களத்தில் இருந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நீல் ஆம்ஸ்ட்ராங்ன்றவங்க ஃபஸ்ட்டு நிலாவில் கால் பதிச்ச முதல் ஆள். அதே மாதிரி 1973 லூனா 21 அப்படிங்கிற களத்தில் கடைசியாக இறங்கினவங்க ஹாரிசன் ஸ்மித் அப்படிங்கிறவங்க கடைசியாக சந்திரனோட மேற்பரப்பில் கால் பதிச்சவங்க. மொத்தமாக 12 பேர் இதுவரைக்கும் சந்திரனோட மேற்பரப்பில் கால் பதிச்சிருக்கிறாங்க. இப்படி 6 முறை அங்கே நிலாவில் கால் பதிச்சுட்டு வரும்போதும் சும்மா வரல, ஒவ்வொரு நேரம் போயிட்டு வரும்போதும் ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் அப்படிங்கிற ஒரு மிரரை நிலாவோட மேலே சந்திரனோட மேலே லூனா சர்ஃபேஸில் அவங்க பதிச்சுட்டு வந்திருக்காங்க. அது என்ன காரணத்துக்காகனா நிலாவுக்கும் பூமிக்கும் உண்டான தூரத்தை கணக்கிடுவதற்காக. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரையோ ஒரு ஏரியாவே நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு சாதாரண ஒரு மெஷர் டைப்பை வச்சுலாம் மெஷர் பண்ணிட முடியாது. சந்திரனுக்கும் நம்ம பூமிக்கு இடையான தொலைவு அதை ஒரு லேசர் பீம் வச்சு தான் செக் பண்ணுறாங்க. அதாவது நம்ம லூனார் சர்ஃபேஸில் ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் அப்படிங்கிற ஒரு மிரர் இருக்குது. நம்ம பூமியில் இருந்து ஒரு லேசர் இங்கேருந்து நம்ம அனுப்பும்போது அந்த மிரரில் அதை டச் பண்ணி ரெண்டாவது ரிட்டர்ன் ஆகி வரக்கூடிய டைமை கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு லைட்டோட ஸ்பீடு தெரியும். நம்ம லேசர் இங்கேருந்து அனுப்பின நேரம், அங்கே பட்டுட்டு ரெண்டாவது ரிட்டர்ன் வந்த நேரம், அப்புறம் அதை லைட்டோட ஸ்பீடை வச்சு கால்குலேட் பண்ணி தான் நிலாவுக்கும் நம்ம பூமிக்கும் உண்டான இடையான தூரத்தை கால்குலேட் பண்ணுறாங்க. நிலா நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் நம்ம பூமியை சுற்றி வரல. அது ஒரு எலிப்டிக்கல் பேத், அதாவது ஒரு நீள்வட்ட பாதையில் தான் நம்மளை சுற்றி வருது. அதனால் அது எல்லா நேரமும் ஒரே தூரத்தில் ஒரே தொலைவில் பூமியிலிருந்து நிலா ஒரே தொலைவில் இருக்கிறது கிடையாது. அதிகபட்ச டிஸ்டன்ஸில் அது இருக்கும்போது 4,05,400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், ரொம்ப குறைவான ரொம்ப நெருங்கின தூரத்தில் இருக்கும்போது 3,62,600 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஒரு ஆவரேஜாக இருக்கும்போது 3,84,400 கிலோமீட்டர் தொலைவிலையும் அது நம்மளோட பூமியை ஆர்பிட் பண்ணிகிட்டு இருக்கு ஒரு எலிப்டிக்கல் பேத்தில். இந்த டிஸ்டன்ஸை ஆராய்ச்சியாளர்கள் பல வருடமாக தினமும் அதை மெஷர் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சந்திரன், அந்த நிலா நம்மளோட பூமியை விட்டு வருஷத்துக்கு 3.78 சென்டிமீட்டர் விலகி போய்கிட்டே இருக்குதுன்னு. ஓகே, வருஷத்துக்கு 3.78 சென்டிமீட்டர் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடாதுன்னு நீங்கள் நினைக்கும்போது அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடாது நீங்கள் சாதாரணமாக நினச்சி பார்க்கும்போது. ஆனால் அதிகபட்சமாக நிலா நம்ம பக்கத்தில் இருக்கிறதுக்கும் தூரத்தில் இருக்கிறதுக்கும் என்ன விளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அதை பற்றி உங்களால் புரிஞ்சுக்க முடியும். 450 கோடி வருஷங்களுக்கு முன்னால், அதாவது நம்மளோட பூமியோட வயது 450 கோடி வருஷங்கள். 450 கோடி வருஷத்துக்கு முன்னால் தான் பூமி உருவானது. முதல்ல பூமி உருவாகும் போது பூமி நம்மளோட சூரியனை ஆர்பிட் பண்ணும்போது, பூமியை ஆர்பிட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் நம்மளுக்கு நிலா எதுவுமே கிடையாது, பூமி மட்டும்தான் உண்டு. அப்போது நம்மளுடைய பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் 8 மணி நேரமாக தான் இருந்தது 450 கோடி வருஷத்துக்கு முன்னால். அப்போ நமக்கு நிலா எதுவுமே கிடையாது. அந்த நிலையில் தான் ஒரு பெரிய கோள் நம்மளோட பூமியை மோதினதால நிலான்ற ஒரு இன்னொரு மாஸ் நம்மள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நம்மளோட எர்த் ஒரு ஆர்பிட் பண்ணி ஒரு எலிப்டிக்கல் பேத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் இருந்து தான் நம்ம பூமி தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றி கொள்ளக்கூடிய நேரம் 8 மணி நேரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிது. என்ன காரணம்னா நிலா ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ், ஒரு குறிப்பிட்ட கிராவிடேஷன் ஃபோர்ஸை நம்ம எர்த் மேலே செலுத்துறது. அதனால் சில விளைவுகள் ஏற்படுது. நம்மளோட கடல் பொங்குறது, அதாவது நம்ம டைட்ஸ் அது உருவாகிறதுக்கு காரணம் மெயின் ஒரு நிலவு தான், அதோட ஒரு ஈர்ப்பு விசையால் தான் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஸ்பீடில் வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய பூமி மேலே இன்னொரு ஃபோர்ஸ், வெளியில் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வரும்போது அதோட ஸ்பீட் கொஞ்சம் பிரேக் அடித்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. காரணம் அந்த கிராவிடேஷனல் ஒரு ஃபோர்ஸால் தான். இப்போ நம்மளுக்கு வருஷத்துக்கு இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நிலா நம்மளை விட்டு பின்னாடி போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம சுற்றக்கூடிய பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1600 கிபி 1600 அந்த டைமில் இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது சராசரியாக 1.09 மில்லி செகண்ட் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்திலேருந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கு அப்படின்னு கணக்கிட்டுருக்காங்க. இதே வேகம் தொடர்ந்து இதே மாதிரி இது போய்கிட்டு இருந்ததுன்னா இன்னொரு 5000 கோடி வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நாள் ஒரு தடவை பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரம் 1200 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 50 நாட்கள் ஆகும்.
600 மணி நேரம் தொடர்ந்து பகலாகவும் 600 மணி நேரம் தொடர்ந்து இரவாகவும் இருக்கும். அதாவது 25 நாள் தொடர்ந்து பகலாகவும் 25 நாள் தொடர்ந்து இரவாகவும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் வரும்? ஒரு நாளைக்கு 1200 மணி நேரம் 50 நாட்கள் வந்துன்னா ஒரு வருஷத்துக்கு 14,500 நாட்கள் தோராயமாக வரும். அப்போ இப்போ உள்ள மனிதனோட வாழ்க்கையில் இப்போ உள்ள மனிதனோட சராசரி ஆயுள் எடுக்கும்போது இப்போ உள்ள சராசரி ஆயுள் கூட கணக்கு பண்ணி பார்த்தோன்னா மனுஷன் சராசரியாக 2 வருஷம்தான் உயிரோடு வாழ்வான். அதாவது 2 வயசு வரைக்கும் மட்டும்தான் உயிரோடு வாழ்வான் 5000 கோடி வருஷங்களுக்கு அப்புறம்.